திரு செல்வி சாதியவாதத்தை தான் முன்னிறுத்துது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறாரு. அதாவது நாங்கள் வச்சா தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சா சாதியவாதம், இவங்க வச்சா நாட்டுக்காக வாதம். இது எங்களுக்கு எப்பவுமே வரக்கூடிய பழி தானே. அதாவது பாரதிய ஜனதா கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சியும் மக்கள்கிட்ட போய் பேசி மக்களுடைய பிரச்சாரத்துக்கு இப்போ எல்லா விஷயத்துக்கும் புறமுதுகிட்டலாம் ஓடாமல் நாங்கள் தேர்தல் களத்தில் தான் நிற்கிறோம். தேர்தல் களத்தில் நின்றுட்டு அது வெற்றி தோல்வி எல்லாம் வேறு விஷயம். ஒரே விஷயம் எல்லாமே இப்போ எப்படின்னா நாங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த முடிவாக இருந்தாலும் ரெடியாக இருக்கிறதுக்கு தானே தேர்தல் களம் என்பது. ஆமாம், தேர்தல் களம் என்பது மக்களுக்காக நாங்கள் மக்களுடைய ஏற்பு இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய பரப்புரைகளுக்கான மக்களுடைய ஏற்பு இருக்கு, வெற்றி தானே அதை தீர்மானிக்கும். ஏற்பு எப்பயுமே எல்லாத்துலேயும் ஒரு வாட்டி ஏற்பு இருக்கும், ஒரு வாட்டி ஏற்பு இருக்காமல் இருக்கும். ஏற்பு இருந்தனால தான் மூணாவது தடவை குறைஞ்சபட்சம் டாக்டர் சுமன் சொல்ற மாதிரி வாக்குகள் எவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃபைட்டா இருக்கா அப்படின்னாவது வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நோட்டா இப்போ நோட்டா இல்லைன்னு நிரூபிச்சிட்டோம். ஸோ நோட்டா இல்லைன்னு நிரூபிச்சுட்டு ஒரு இடைத்தேர்தலில் வந்தால் தானே எங்களுடைய வளர்ச்சி பார்க்க முடியும். என்டிஏன்றது இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது அரிச்சோடியில் ஆரம்பிச்சு இப்போ தான் ஒரு பாடமாக படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வலிமையாக இருக்கிறோன்றது நிரூபிக்கிறதுக்கு தான் ஒரு இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம். எங்கள் தலைவர்களும் அதுக்கு தான் பாடுபடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி கட்சிக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கு. அந்த இடத்த கொடுத்துட்டு நாங்கள் நிற்கிறோம். இப்போ திமுக காரங்களுக்கு திமுக அவங்களுடைய பிரச்சாரத்துலேருந்து எல்லாமே அவங்களுடைய இவங்க என்ன சொல்கிறாங்க, என்டிஏ இப்போ மோடிஜி உங்களுடைய திட்டங்களை சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் பிரச்சாரத்துக்கு பண்ணுறீங்க இந்தியா ஃபுல்லாக, நீங்கள் நாட்டுக்காக என்ன செஞ்சீங்கன்னு சொல்லலைன்றது பேசுகிறாங்க. இடைத்தேர்தல் இப்போ அதெல்லாம் பேசலை. இவங்க மந்திரிகள் ஏடிஎம்கே காரெல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான்றது தான் பேசுகிறாங்க. ஸோ இடைத்தேர்தலில் டிஎம்கே எப்படி போய் பேசுதுன்னா, ஏடிஎம்கே நிற்கலை, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. விக்கிரவாண்டிக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, அது பார்த்தீங்களா? இல்லை முதலமைச்சர் கொடுத்ததை பற்றி நான் பேசலை. நான் கேட்டது மந்திரிகளுடைய அந்த கட்சியினோட தலைவர் அவர் தான் சொல்கிறார் அந்த தொகுதி மக்களுக்கு அவர் விக்கிரவாண்டி செஞ்சது இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஒரு எல்லா தொகுதிக்கும் செய்யட்டும் முதலமைச்சர், அதில் ஒன்று நான் மாற்று கருத்து சொல்ல. ஆனால் என்னன்னா இப்போ திமுக ரொம்ப எதிர்பார்க்கறது எப்படின்னா, ஏடிஎம்கே நமக்கு ஓட்டு போடுன்றதுல திமுக ரெடியாக இருக்கு. ஏடிஎம்கே அதுக்கேற்ற மாதிரி கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்கன்றது தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அவங்க அதை பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கலந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வாக்குகள் வரணும்னு அதிமுக எப்படி விட்டு கொடுக்கும்? ரெண்டாவது இடத்துக்கு நீங்கள் வர்றது அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? அவங்க தேர்தல் புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு கடந்த கால அனுபவங்கள் இருக்கு. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை சார் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ ஏடிஎம்கே ஓட்டை அண்ணாமலை தொகுதியில் கூட டிஎம்கேக்கு போட்டது எதுக்குன்னா, நாங்கள் வளர்றதை அவங்க விரும்புறது இல்லைன்றது கரெக்ட். ஆனால் திமுக வளர்ந்தாலும் பரவாயில்லன்றது அவங்களுடைய கணக்குன்றது தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதை தானே இந்த தேர்தலை நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். களத்தில் என்னென்ன செய்திருக்கோம்னு சொல்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே ஒரு வலிமையான ஒரு தொண்டர்களை வைத்த ஒரு பேரியக்கத்தை கொண்டிருக்கிறது அந்த ஏரியாவில். ஸோ அவர்கள் பேசுகிறார்கள். அவங்க ஜாதியத்தன்மை இந்த தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜாதித்தன்மை இல்லாத அரசியல் கட்சி ஏதாவது ஒன்று காட்ட சொல்லுங்கள் யாரையாவது. எல்லாருக்கும் ஒரு பேஸில் ஒரு ஏரியாவில் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இருக்கா அவர் நீங்கள் சொல்ல முடியும்? அப்படி குறிப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் தமிழ்நாட்டில் எல்லாரும் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இங்கே பேசுகிறச்சு நான் குறுக்க எதுவும் வரல. நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு கேள்வி சொல்றாரு, அதை வச்சுக்கலாம். நீங்க பாமக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அதிமுகவை விமர்சிக்கிறத தவிர்த்திருப்பார்ல. ஆனா திட்டமிட்டே பாமக தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பேசுறாரு. ஏடிஎம்கே தலைவர் எதிர்கட்சி தலைவர் எங்க தலைவரை பத்தி பேசுறச்சு அது ஒரு விளக்கம் கொடுத்து தானே தீரணும். விளக்கம் கொடுத்து தொடங்கி வச்சது யாரு? தொடங்கி வச்சது என்ன இருக்கு, அதாவது துரோகம் எப்படி பண்ணாங்கன்றது ஒரு விளக்கம் சொல்றாரு. எங்க தலைவர் நடந்த விஷயத்தை சொல்றாரு. நடந்த விஷயத்தை சொல்றதுனால இவங்க சொன்னனால அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டா கீட்டான்றது ஒரு மனிதனும் தனிப்பட்ட ஓட்டு உரிமையே அவன் தொண்டர்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை இப்ப காயப்படுத்தணும்னு கேட்கிறாரு. அதிமுக தொண்டர்களுக்கு உணர்வு இருந்தனால தான் இப்ப அதிமுகவுடைய அடுத்த கட்ட தலைவராக இருக்கக்கூடிய வேலுமணியிலேருந்து செங்கோட்டையிலேருந்து எல்லாரும் போயிட்டு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த கோரிக்கை எங்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னதுக்கு கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி தானே வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கட்சி பாலா போயிடும்,
சரியான ஒரு முடிவு எடுக்கணும், எல்லாரையும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். நாங்கள் வைக்கலையே, அவங்க கட்சி தலைவர்கள் வைத்திருக்கிறது நீங்களும் தான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ அதெல்லாம் வந்து நாங்களே எங்கள் தலைவர் சொன்னது தானே, அந்த காலத்துலேருந்து எங்களுடைய பாரதிய ஜனதா. அதுதான் அவங்களோட அச்சமா இருக்கு. அதிமுக இன்னைக்கு ஒற்றை தலைமையின் கீழ் வந்துருச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்சாளர், ரெட்டலர்லாம் வந்த பிறகு அந்த கட்சிக்குள்ள மீண்டும் மீண்டும் குழப்பத்தை உண்டாக்கி அல்லது அந்த இடத்தை அடைவதற்கு பிஜேபி முயற்சி பண்ணுது அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க சொல்றாங்க. அதை இப்ப நீங்க சொல்ற செய்தி அப்ப உண்மைங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துருது. எதுக்கு இப்ப வேலுமணி சார் சொன்னதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன், வேலுமணி சார் வந்து பிஜேபியில இல்ல சார், உட்கட்சி ஜனநாயகம் அதிமுக இருக்கலாம் சார். அவங்க என்ன வேணா பேசலாம், என்ன பேசுறாங்க நமக்கு தெரியாது. அவர் வெளியில வந்து பேசினாதான் தெரியும். வேலுமணி என்ன பாஜக இல்லையே? இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன், வேலுமணி என்ன பாஜகன்னு நான் சொல்லலையே, நீங்க தானே சொன்னீங்க. அண்ணாமலை சொன்னதுக்கு இணையாக அதாவது இப்ப நிகருக்கு பேசி இருக்கிறது உண்மைதானே. இப்போ ஏடிஎம்கேல வந்து எதிர்க்க அடுத்த கட்ட தலைவர்கள் கேட்கறாங்கன்னா அதுல வந்து நீங்க ஒரு செய்தி ஏதோ குறிப்பிடுறீங்க, அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் நடந்ததா ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசப்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுது, வெளியில இருக்கிறதா தெரியல. அப்ப யாருக்கு என்ன செய்திகள் வருதுங்கிறதுல இருந்து நான் கேட்கிறேன். எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் கார்த்திகை செல்வன் சாருக்கு தெரியலன்னா அதான் ஆச்சரியமா இருக்குது. அதை தான் மெயினா நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, ஏன்னா எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வ செய்தியா வராத வரைக்கும் அந்த செய்தி குறித்து நான் பேசுறதுக்கு ஒன்றும் கருத்து இல்லை. உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா வந்திருக்கலாம், அதனால நீங்க பேசுறீங்களா நான் கேட்கிறேன். இல்ல நாங்க பேசுறது வந்து அதிகாரப்பூர்வமா இருந்தனால தான் நான் பேசுறேன். எனக்கு எல்லா லெவலையும் நண்பர். இப்போ அங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அன்னீர் சிவா கூட எனக்கு நெருங்கிய நண்பர் தான். ஸோ அதனால அது வேற விஷயம். எங்க கட்சி சார்பா நான் என்ன சொல்றேன், எங்க தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு ஏற்றவாறு எங்கள் விஷயத்துல கூட்டணி தர்மம் மற்ற தர்மம். இங்க வந்து நான் ஒண்ணே சொல்றது தான், இங்க காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ கருத்து வேற்றுமைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அகில இந்திய தலைமை வந்து எடப்பாடி சாருக்கு கொடுத்தக்கூடிய அங்கீகாரம் என்னன்றது நீங்களும் தெரியுங்க. எல்லாருக்கும் எல்லா மீட்டிங்லையும் வந்து எடப்பாடி சாருக்கு கொடுத்த அகில இந்திய தலைமை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். ஸோ இங்க இருக்க அவர் அகில இந்திய தலைமையை பற்றி மரியாதை குறை ஒரு வார்த்தை சொல்லலை இப்போ வரைக்கும். சார், உங்க கட்சியோட அகில இந்திய தலைமை கூட்டணியில வந்து எது முக்கியமோ, அதாவது ஒரு கணக்கு என்பது கூட்டணியில வந்து வெற்றி தோல்விக்கு தான் முக்கியம். இப்போ நான் என்ன சொல்றேன், அதிமுக வாக்குகள் உங்க கூட்டணிக்கு வரணுமா வேண்டாமா, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு வேணுமா வேண்டாம்? நான் என்ன சொல்றேன், பாட்டாளி மக்கள் கூட்டணிக்கு வராம அவங்க ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுவாங்கன்றதே வந்து தப்பு தானே. நாங்க என்ன சொல்றோம், இவங்க வந்து மந்திரிகள் இவங்க கூப்பிடலாம், யார் வேணுமா கூப்பிடலாம். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எதுக்காக ஆரம்பிச்சார், ஜெயலலிதா பாடுபட்டது எதற்காக. இவங்க அண்டர் கரண்ட்ல பின்பக்கமா கை குலுக்கினாலும் தொண்டர்கள் வந்து கை குலுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு. ஓகே ரைட். முதல் கட்ட கருத்து திரு கடகராஜ், இப்போ களத்தில் உங்கள் கூட்டணி இருக்குது, அதிமுக வாக்குகள் தான் இந்த கூட்டணிக்கான வெற்றி இலக்கை அதிகரிக்கிறது குறைக்கிறது அப்படின்னு ஆகுதா? அது எந்த பக்கம் போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ இல்லை, பேசிக்காக அதிமுக போன நாடை ரொம்ப காலம் தாழ்த்தி புரிந்து கொண்டார்கள். அதாவது அணைத்து கெடுப்பது அல்லது அடுத்து கெடுப்பது, இது வந்து பாஜகவோட இருந்த எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் நடந்திருக்கு. அசாம் கணபரிசத்து இப்போ எங்கே இருக்கு? அப்படி ஒரு கட்சியை இப்போ நீங்கள் வந்து இந்த தேர்தலில் பார்க்க முடியலை. சிரோன்மணி அகாலிதள் எப்படி இருக்கு? இவங்க பாஜக வந்த காலத்திலேருந்து கூட்டணியில் இருந்த சிவசேனா இப்போ எப்படி இருக்கு? எதையும் விட மாட்டாங்க. அவங்க ஒன்று அணைச்சு கெடுப்பாங்க, இல்லைன்னா அடுத்து கெடுப்பாங்க. எனவே இப்போ அவங்க வந்து இந்த தேர்தலை பற்றியெல்லாம் பாஜக கவலைப்படல. ஓகே, அவங்களுடைய ஒரே டார்கெட் என்னன்னா, எப்படியாவது அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுக்கான பிரச்சாரத்தை தான் அண்ணாமலை முன்வைக்கிறார். நிச்சயமா திமுக வர்சஸ் அதிமுகன்னா ரெண்டு கட்சியினரும் நேர் எதிராகத்தான் இருப்பாங்க. ஓகே, ஆனால் ஒன்று அவங்க மைண்டில் இருக்கும், கழகமில்லா தமிழகம் என்பது தான் பாஜகவினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்.